ரிஸ்க்கு எடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வாங்க, ரிஸ்க் ஓப்பனாக எடுங்க, சேஃப் கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. அதாவது 2 விதமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்குது ஜென்ரலாகவே. ஒன்று வந்து அமெரிக்கன் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இன்னொன்று யூரோப்பியன் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இப்போ அமெரிக்கன் மெத்தட் ஆஃப் யூரோப்பியன் மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்னா ஒரு 10 பேர் உட்காந்துக்குவாங்க, ஒரு கான்செப்ட் யோசிப்பாங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்செப்டில் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது உட்காந்து யோசிச்சுட்டு R&D பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யூஎஸ் மெத்தட் எப்படின்னா, ஒரு ஐடியா இருக்கும், ஐடியாவை வச்சுட்டு லைட்டாக ஒரு 20% ரெடி பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் குதிச்சிருவோம். அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிருவோம். விற்க ஆரம்பிக்கும் போது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வரும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ 2 வருஷத்தில் இவன் இந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுற டைமில் இவங்கிட்ட ஒரு சஸ்டைனபிள் கஸ்டமர் பேஸ் இருக்கும், ஒரு ப்ராடக்ட்டே இருக்கும். கரெக்ட். அது ரெகுலராக எல்லாருமே ஃபேஸ்புக் உள்பட கூகுள் உள்பட அந்த மாதிரி தான் உட்காந்து மணிக்கணக்கில் யோசித்து நம்ம ஆரம்பிக்கலாமா வேணாமா, அவன் என்ன யோசிப்பான் இவன் என்ன யோசிப்பான், எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வரணும், இதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். இந்த இவன் யூரோப்பியன் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகும்போது அது டேட்டடாக இருக்கும். இவன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதில். ஏன்னா இவங்ககிட்ட ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது, டேட்டா ஸ்ட்ராங் டேட்டா பேஸ் இருக்குது. இவங்ககிட்ட டேட்டா பேஸே கிடையாது, இவங்களுடைய உள்ளே இருக்கிற டேட்டா பேஸ். ஸோ அதனால் என்ன சொல்லுவேன்னா, சரியோ தப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். இல்லைனா உட்காந்து யோசிச்சுலாம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் பண்ணணும், ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா உட்காந்து ரொம்ப நேரம் யோசித்து R&D பண்ணி ஒரு ஸ்கில்லை பர்ஃபெக்ட் பண்ணி தான் நீங்கள் இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஒன்லி. அது வந்து பேசு பொருளாகணும், நிறைய பேர் பார்த்து உங்களை சிரிக்கணும், கிண்டல் அடிக்கணும், அதிலிருந்து மீம்ஸ் கிரியேட் ஆகணும். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இது எல்லாமே நம்மளுடைய அவர் புதுசாக கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் க்ரியேட்டர்ஸோட சக்ஸஸ்க்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இல்லாமையே நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆயிடுவேன்னா உங்களை யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இது எல்லாமே தான் நம்மளை வந்து மறுபடியும் மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துற மீடியம்ஸ். இப்போ நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணாலும் ஏதோ ஒரு பேஜில் எவ்வளோ ஒருத்தர் நம்மளை பற்றி ஒரு மீம்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த மீம்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவன் யாருன்னு பார்க்குறதுக்கே ஒரு குரூப் வரும். ஸோ தேர் ஆல் இன்டைரக்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு அவர் சக்ஸஸ். சரியோ தப்போ சிரிச்சுட்டு போகிறான், அவன் சாப்பிட்டா அதாவது அவன் சிரிச்சா உங்களுக்கு வந்து சாப்பாடு வருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டார்ட் சம்வேர், டூ ஸ்டூபிட் ஷிட்டி கண்டென்ட். ஸோ கான்டென்ட் கிரியேஷனில் இந்த US பேஸ்டு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமாம்.